ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி அண்டு கிராஃப்ட் டாக்ஸ். இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெடிஷ்னலான மெத்தடில் தான் பண்ண போகிறோம். நம்ம வில்லேஜ்லலாம் வந்து எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு, கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு உளுந்து போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ ஆனியன் நல்லா வந்து பொடியாக நான் வந்து சேர்த்துருக்கேன். பாதி வந்து சின்ன வெங்காயம், பாதி வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமே முழுசாக செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இல்லை பாதி பாதி இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஆனியன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி எந்த அளவுக்கு வந்ததோ அந்த அளவுக்கு நமக்கு தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது வந்து இட்லி தோசைக்கும் வந்து சாப்பிட்லாம், சாதத்துலேயும் போட்டு நம்ம தக்காளி சாதமாக சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம 1-2 தட்டி வச்சுருக்க பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு நல்லா வந்து வதங்கி வரணும் பூண்டு. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா வந்து வதங்கணும். வதங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம். இப்போ அதுவுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வந்து வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் வந்து தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா வந்து மேஷ் ஆகி வதங்கி வரணும். அந்தளவுக்கு நமக்கு வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இல்லைனா வந்துட்டு அடி பிடிச்சிடும். நம்ம விட்டுட்டு போயிட்டோன்னா இந்த மாதிரி வந்துட்டு எல்லா பக்கமும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு தக்காளி தொக்குக்கு. ஏன்னா நம்ம உப்பு சேர்த்து வதங்கும்போது சீக்கிரமே வந்து வதங்கி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. நல்லா வந்து கலந்து விட்டுட்டா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தோல்லாம் பிரிஞ்சு மேஷ் ஆகி வதங்கியிருக்கு. இன்னும் கூட நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். தோல் தனியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தொக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டாச்சு. இப்போ மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ மசாலா வந்து கரிஞ்சிடாமல் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியும் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே திக்காக வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக நமக்கு கிரேவி வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி வந்து சேர்த்துட்டேன். நான் 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து கொதித்து திக்காகி வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக பக்காவாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷமாக வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நமக்கு திக்காகி வரணும். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் தக்காளி தொக்கு செஞ்சு சாதம் பிசைஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லை இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வந்து சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சிம்மில் வச்சுட்டேன். பாருங்கள், ஒரு 15 நிமிஷமாக நான் சிம்மில் வச்சு குக் பண்ணேன். மூடி வச்சு தான். இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி திக்காக வந்திருக்கு பாருங்கள் தக்காளி தொக்கு. இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காக வரணும் தக்காளி தொக்கு. அப்போ தான் டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நல்லா வந்து வதக்கிறதும் இந்த நல்லா வந்து திக்காகி வர்றது தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். நம்ம ரெசிபி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.